தாய் பாலிசி. என்னங்க, அத்தைக்கு பிடித்த வாழைத்தண்டு சுண்டைக்காயெல்லாம் வாங்கிட்டு வாங்க, நாளைக்கு அதுதான் சமையல் என்றாள் மருமகள் கீதா. மீனாட்சி சுந்தரம் தம்பதியரின் ஒரே மகன் கிருபாகரன் தவமாய் தவமிருந்து இறைவன் திருவருவால் பெற்ற வாரிசனதான் கிருபாகரன் எனும் பெயரிட்டு நன்கு படிக்க வைத்து அருகிலேயே இருக்க வேண்டும் என அவனுக்கு வந்த நல்ல வேலைகளை எல்லாம் நிராகரிக்க வைத்து கீதாவை மனமுடித்து பெண் பிள்ளை இல்லாததால் மருமகனே தன் பெண்ணாக பாவித்து சுந்தரமும் தான் வேலை பார்த்தது போதும் என பணியிலிருந்து கட்டாய ஓய்வு பெற்று கூட்டு குடுத்தனமாய் வாழ்ந்து வந்தனர். யார் கண்கள் பட்டதோ உழைப்பின் பலனை அனுபவிக்க சிலருக்கே வாய்ப்பு கிடைக்கும். ஓய்வு பெற்ற ஒரே வருடத்தில் சுந்தரம் மறைந்துவிட சுமைகள் எல்லாம் கிருபாகரனின் தோளிலும் அம்மா பெரும் அப்பாவின் குடும்ப ஓய்வு ஊதிய தொகையிலுமாகி போனது. கிருபாவின் 2 குழந்தைகளும் மேல்கல்வி கற்பதற்கு தயாராகி கொண்டிருக்க அம்மாவின் மருத்துவ செலவுகள் இதர இல்ல செலவுகள் என திக்குமுக்காடி போனான் கிருபா. மகனின் இந்த நிலையை பார்த்து வருத்தமடைந்தாள் மீனாட்சி. நல்ல வேலையெல்லாம் வந்தபோதும் அதிக பாசத்தினால் ஒரே பிள்ளை நாம் கூடவே இருக்கட்டும் என நினைத்தது. பிள்ளையின் எதிர்காலம் இப்படி ஆகிவிட்டது என்ற மன அழுத்தமே அவளை நோயில் விழ செய்தது. இதுவும் சுந்தர இருக்கும் வரை மீனாட்சிக்கு தோன்றவே இல்லை. சொந்த வீட்டை தவிர வேறு எதுவும் சேமிப்பில் இல்லை. குடும்பம் நடத்தவே மிகுந்த சிரமப்பட்டான். அதனால் அவனும் வருத்தப்பட்டான். அப்பாவின் இழப்பு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தனர். அப்பாவை இழந்து 1 வருடமே ஆகியிருக்கும். மீனாட்சியின் உடல்நிலை நிலையாகவே இல்லை. 10 நாட்களுக்கு பிறகு நாளைதான் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வருகிறார் மீனாட்சி அம்மாள். வந்த பின் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க அவர்களை வங்கிக்கு அழைத்து செல்ல வேண்டும். அதன் பிறகு அம்மாவின் ஆசைப்படி குலதெய்வ கோயிலுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என வாடகைக்கு கார் எடுத்திருந்தான். வங்கியில் ஓய்வு தொகை குறைவாக கணக்கில் ஏறியிருப்பதை மேனேஜரிடம் கேட்டறிந்தால் காப்பீட்டுக்காக இந்த வருட பிரீமியம் பணம் பிடித்தமாகி இருப்பதாக கூறிய பின்புதான் ஞாபகம் வந்தது. கணவன் தம் பேரில் செய்து வைத்த ஆயுள் காப்பீடு பற்றி சொன்னது. மீனாட்சி, உன் பேரிலே ரூபாய் 5 லட்சம் ரூபாய்க்கு ஆயுள் காப்பீடு எடுத்துள்ளேன். என் காலத்திற்கு பிறகு உனக்கு எந்த தொல்லையும் இருக்கக்கூடாது. உனக்கு பிறகு இந்த தொகை கிருபாவிற்கு கிடைக்கும். ஆதலால் இந்த காப்பீடு தொகை எனக்கு பிறகு உன்னை காப்பாற்றும். அதற்கு நான் வருடம் ரூபாய் 25,000 தொகை செலுத்தி வருகிறேன் என்று அவர் கூறியதையும், என் கிருபா, அப்படியெல்லாம் இல்லைங்க, இந்த பணம் இருந்தாதான் அவன் என்னை கவனிப்பானா? அப்படி இல்லை நம் பிள்ளை என்று இவள் கூறியதும் நினைவு கூர்ந்தாள். வங்கிக்கு சென்று தான் உயிரோடு இருப்பதாக சான்றை வழங்கிவிட்டு குலதெய்வ தரிசனம் செய்த பின் வீடு திரும்பினர். வீடு திரும்பியதிலிருந்து அமைதியாகவே இருந்தார். இதுவரை யாரும் அவரை இப்படி கண்டதில்லை. முன்பு போல் சாப்பிட பிடிக்கவில்லை என கூறி மறுத்து சோர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். பேரப்பிள்ளையோடு விளையாடும் பல்லாங்குழி ஆட்டங்கூட என்னால் உட்கார முடியல என கூறி மறுத்துவிட்டாள். நாட்கள் நகர்ந்தன. இந்த தாயின் அன்பை கண்டு காலங்கூட பொறாமைப்பட்டு பறித்து கொண்டது அவள் உயிரை. காரியங்கள் முடிந்து அம்மா தங்கியிருந்த அறையை கிருபா சென்று பார்த்தபோது மாத்தரை அட்டைகள் சாப்பிடப்படாமல் அப்படியே இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து அம்மாவின் இறப்பு சாதாரணமாக நிகழவில்லை. வலிகளை தாங்கிக் கொண்டு தனது உயிரை உடலிலிருந்து பிரித்து இருக்கிறாள் என புரிந்து கொண்டான். அங்கே கிடைத்த கடிதத்தை பார்த்து, கிருபா, என்னை மன்னித்து விடு. எங்களின் அளவுக்கு மீறிய பாசத்தால் சொற்ப சம்பளத்தில் நீ படும் வேதனை என்னால் காண முடியவில்லை. என்னை நீ நன்றாக கவனித்துக் கொள்வாய். இருந்தாலும் உனக்கு என்னால் ஒரு தொந்தரவும் வரக்கூடாது. தற்போது எனக்கான மருத்துவ செலவுகளை விட உன் பிள்ளைகளின் மேல் படிப்பு செலவு அவசியம். ஆகையால் உங்களை விட்டு பிரிய மனமில்லாமல் பிரிகிறேன். எத்தனை ஜென்மை எடுத்தாலும் நான் தான் உனக்கு தாயாக வர வேண்டும் எனவும் ஆசைப்படுகிறேன். உங்கள் அனைவருக்கும் என் நல்ல ஆசிகள் என முடித்திருந்தால் வாசலை யாரோ அழைக்க ஆயுள் காப்பீட்டு முகவர் அங்கே வந்திருந்தார். இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.